ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் ஒரு சூப்பரான மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 வெங்காயத்துக்கு 4 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு வானல் சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு லைட்டாக வறுப்பட்ட உடனே 4 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போது வெங்காயம்லாம் சேர்த்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், 2 பெரிய வெங்காயம். இதை சேர்த்து லைட்டாக வதக்கலாம். பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதங்கினா போதும். கலர் லைட்டாக மாறினா போதும், வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலையை கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும், ஆனால் இதில் நம்ம தேங்காய் சேர்க்கலை. இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த சட்னியை சேர்க்கணும். நிறையா தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிடலாம். மதுரை தண்ணி சட்னி இட்லி, தோசை, ரவா தோசை இதுக்கெல்லாம் இந்த மதுரை தண்ணி சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.